தமிழ்நாட்டை சேர்ந்த பலர் சிங்கப்பூரில் வேலை செய்கிறார்கள். பலர் சிங்கப்பூருக்கு அடிக்கடி போய் வருகிறார்கள். அப்படி சிங்கப்பூருக்கு போக திட்டமிடுபவர்களுக்கு மிக முக்கியமான அறிவிப்பினை சிங்கப்பூர் அரசு வெளியிட்டுள்ளது. இனிமேல் நீங்கள் விமான நிலையத்தில் போய் இறங்கிய பிறகு இமிகிரேஷன் அதிகாரிகள் உங்களை திருப்பி அனுப்புவார்கள் என்று நினைக்காதீங்க. உங்கள் ரெக்கார்ட் சரியில்லை என்றால் 2026 ஜனவரி 30க்கு பிறகு விமானத்தில் ஏறுவதற்கு முன்பே உங்களை தடுத்து விடுவார்கள். இந்தியாவிற்கு மட்டுமல்ல, எந்த நாட்டில் இருந்து வந்தாலும் இது பொருந்தும். சிங்கப்பூரை பொறுத்தவரை உலகின் மிக சிறந்த நாடு. உலகின் பல்வேறு நாடுகளுக்கும் வழித்தடமாக சிங்கப்பூர் இருக்கிறது. சிங்கப்பூரில் தமிழ் அதிகாரப்பூர்வ மொழியாகவே இருக்கிறது. அந்த அளவிற்கு தமிழர்களுக்கு நெருக்கமான நாடாக சிங்கப்பூர் இருக்கிறது. திருச்சி, டெல்டா மாவட்டங்களில் இருந்தும் சென்னையிலிருந்தும் பலர் தினமும் சென்று வருகிறார்கள். இந்நிலையில் சிங்கப்பூர் உலகம் முழுவதற்கும் ஒரு புதிய விதியை கொண்டு வந்துள்ளது. சிங்கப்பூரின் குடிவரவு ஆணையம் கொண்டு வந்துள்ள புது விதி என்னவென்றால், விமானத்தில் ஏற்ற தடை விதிக்கும் உத்தரவுதான். இந்த விதியின்படி விமான நிறுவனம் பாஸ்போர்ட், விசா மற்றும் நீங்கள் பூர்த்தி செய்த எஸ்ஜி அரைவல் கார்டு தகவல்களை கண்டிப்பாக பரிசோதிக்கும். யாரேனும் தேவையற்றவர்கள் என்று அடையாளம் கண்டால் அல்லது விசா, பாஸ்போர்ட் காலாவதி போன்ற அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யவில்லை என்று தெரிய வந்தால் அந்த பயணிகளை விமானத்தில் ஏற சிங்கப்பூர் அரசு அனுமதிக்காது. இப்படி செய்வதற்காகவே அனைத்து விமான நிறுவனங்களுக்கும் சிங்கப்பூர் குடிவரவு ஆணையம் முக்கிய உத்தரவை அனுப்பிவிடும். எனவே அந்த உத்தரவை மீறி எந்த நிறுவனமாவது விமானத்தில் ஏற்றினால் அந்த நிறுவனத்திற்கு 6 லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கும். இதில் உடந்தையாக இருந்த விமான நிறுவன ஊழியர்கள் சிறைக்கு போவார்கள். விமானத்தில் ஏற்ற தடை விதிக்கும் உத்தரவு என்று இந்த புதிய விதி என்ன சொல்கிறது என்றால், இனிமேல் சிங்கப்பூருக்கு போக உங்கள் ஆவணங்கள் அனைத்தையும் முன்பதிவு செய்யும் போதே சரியாக வைத்து கொள்ள வேண்டும். சிங்கப்பூருக்கு சென்றுவிட்டு அங்கே போய் ஏர்போர்ட்டில் நம்மை சரிபார்த்து கொள்ளலாம் என்று அடுத்த ஆண்டு ஜனவரி 30 முதல் அலட்சியமாக இருக்க முடியாது. சிங்கப்பூர் அரசை பொறுத்தவரை பாதுகாப்பு தான் முக்கிய காரணம் என்று இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. அச்சுறுத்தலான பயணிகள் மற்றும் சிங்கப்பூர் அரசு வகுத்துள்ள விதிகளுக்கு உட்படாத பயணிகளுக்கு தங்கள் நாட்டிற்குள் வர விடுவதற்கு முன்பே புறப்படும் இடத்திலே தடுத்து நிறுத்த சிங்கப்பூர் முடிவு செய்திருக்கிறது. எனவே 2026 ஜனவரி 30க்கு பிறகு உங்களுடைய பயண ஆவணங்கள் எல்லாவற்றையும், குறிப்பாக பாஸ்போர்ட்டின் 6 மாத செல்லுபடி காலத்தை மிக கவனமாக சரிபார்த்து கொள்ளுங்கள். இதில் சிறிய தவறு இருந்தால் கூட உங்கள் டிக்கெட் உறுதி செய்யப்பட்டிருந்தாலும் விமானத்தில் ஏற அனுமதிக்க மாட்டார்கள். விமானத்தில் டிக்கெட் கன்ஃபார்ம் என்று நினைத்து அசால்ட்டாக இருந்து விடாதீர்கள். அது பின்னாளில் சிக்கலை ஏற்படுத்திவிடும். 2026 ஜனவரி 30க்கு பிறகு உங்களுடைய பயண ஆவணங்கள் எல்லாவற்றையும், குறிப்பாக பாஸ்போர்ட்டில் 6 மாத செல்லுபடி காலத்தை மிகவும் கவனமாக சரிபார்த்து கொள்ளுங்கள். இதில் சிறிய தவறு இருந்தால் கூட உங்கள் டிக்கெட் உறுதி செய்யப்பட்டிருந்தாலும் சிங்கப்பூர் விமானத்தில் ஏற அனுமதிக்க மாட்டார்கள்.